இன்னைக்கு நம்ம கிட்னாப் கேர்ள் ட்ராமாவோட 3rd பார்ட்டை பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகே சார்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? எபிசோடில் ஹீரோனும் கால் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஹீரோனுக்கு சவுண்டு கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ ரீச் பண்ணவே முடிஞ்சிருக்காது. ஹீரோ மார்னிங் தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் மேலே எல்லாம் பிளட்டாக இருந்திருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் கால் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு டீமே உட்காந்து அதை ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ யாரோ கதவை தட்டுவாங்க. உடனே ஒருத்தர் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. வெளியே பீட்சா மட்டும் தான் இருந்திருக்கும். யாராவது பீட்சா ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே பிஸியா இருக்கனால யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவர் அந்த பீட்சா பாக்ஸ் ஓபன் பண்ணிருப்பாரு. உடனே பிளாஸ்ட் ஆகிருக்கும். இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு. யாருக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு கேட்கும்போது பெருசா யாருக்கும் எதுவுமே ஆகல, சின்ன சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்கர் சொல்றாரு. இவரோட பேர் பார்க். இனிமேல் அப்படியே பத்தரலாம். உடனே ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி வேகமா போன் எடுத்து பார்த்தா செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறது. சரி, இந்த கேஸ் என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதுல ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு கழுத்தை அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்ணியிருக்கான். ஹீரோ பார்த்ததுமே டென்ஷன் ஆகுறாரு. கையில இருக்க ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டி போடுறாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒருத்தன் என் ஆஃபீஸ்க்கே வந்து எல்லாருக்கும் இப்படி பண்ணியிருக்கான், என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சும்மா இருங்க அப்படின்னு பார்க் சொன்னாலுமே கேட்க மாட்டேறாரு. அவனுக்கு இதுதான் வேணும், அதுக்காக தான் இதை பண்றான். நான் வந்து சும்மா இருக்கணும், என்னால எதுவுமே பண்ண முடியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அப்படி நான் விட மாட்டேன். நான் மாட்டாம அவனை மட்டும் நான் மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா அதான் நேத்து பாத்துருப்போம்ல, ஹீரோயின் பேசின ரெக்கார்டிங் கொடுத்திருப்பாரு. ஹீரோயின் இதை பார்த்ததுமே ஷாக் ஆகி கையில இந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க. ஹீரோ ஷர்ட் எல்லாம் பிளட்டோட வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஹீரோயின் பயத்தோட பார்த்திருப்பாங்க. பக்கத்துல வந்து டேபிள் மேல உட்கார வச்சிருப்பாரு. அவங்களோட டைட்ஸ்ல அந்த மோல்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை ஏத்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் விட்டுருக்க மாட்டாங்க. எனக்கு கோஆபரேட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பவுமே கை எடுக்காம பிடிச்சிட்டே இருப்பாங்க. உடனே தூக்கிட்டு போய் பெட்ல போட்டுறாரு. ஹீரோயின் வேகமா ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அந்த கிட்னாப்பரா அப்படிங்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை பிடிங்கி வீசிடுறாரு. நான் தான் கேட்பேன், நீ பதில் சொல்லு. உனக்கு அந்த கிட்னாப்பரை தெரியாதுன்னு சொன்னேன், ஆனா அவனுக்கு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, உன்னோட பிரைவேட் விஷயம் கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராரு. ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறாங்க, இவன் அந்த மோளை பத்தி தான் கேக்குறானா, இப்ப என்ன பண்றது, தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோவுமே அந்த மோளை செக் பண்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை லைட்டா மேலே ஏத்துறாரு. ஆனா அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்டாப் ஆகும்போது ஹீரோயின் தள்ளி விட்டுறாங்க. என்ன பண்றீங்க நீங்க, அவன் உங்களையே காயப்படுத்திருக்கான், என்னையே காயப்படுத்திருக்கான், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்ல எழுதி காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த பதிலுமே பேசல. உங்களுக்கு நீங்க என்ன செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ அப்போ உனக்கு தெரியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் தலையாட்டுறாங்க. ஆமான்னு, நான் ரொம்ப ஓவரா போயிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஒரு வாட்டி கிளம்பிடுறாரு. எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் பார்க்கும் காலில் பேசிக்கிறதா காமிக்கிறாங்க. ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஒண்ணு மட்டும் இருக்கு. நார்மலா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற கெமிக்கல்ஸ் வச்சுதான் இந்த பாம் உருவாக்கியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த கெமிக்கல் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தோம், அதனால போலீஸ் இன்னுமே ரெக்கார்டிங்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல அதெல்லாம் தராதீங்க, இது நம்மளே விசாரிக்கணும், வேற யார்கிட்டயும் இதை விடக்கூடாது, போலீஸ் கேட்டா அவள்தான் மட்டும் சொல்லு, வேற எதுவுமே சொல்லிடாத, நம்ம எடிட் பண்ணி கொடுத்தது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே இதை வெளியிருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்ட் நடக்கும்போது நான் காலில் பேசிட்டு தான் இருந்தேன், அப்படி பார்த்தா 2 பேர் டீமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஆமா இருக்கலாம், அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் சொல்றாரு. இங்க ஹீரோயின் ஹீரோ பண்ணது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து அங்க கிளாஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வராரு. உன்னோட போன் எடுத்துட்டு வா, நான் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. ஹீரோ அந்த கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் வந்து போனை கொடுக்குறாங்க. நான் ஜஸ்ட் ஹேக் ஆயிருக்கான்னு தான் பார்க்க போறேன், ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது, அது மட்டும் இல்லாம நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கோ, உன் கையால தான் நீ சம்பாரிச்சிட்டு இருக்க, உன் கையில தான் உன் வாழ்க்கையே இருக்கு, அதை மறந்துடாத, இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் உடைச்சதுக்கு சொல்றாரு. ஹீரோ கேரிங்கா இருக்கிறத பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. எதுக்காக இவன் போனை கேட்கறான் அப்படின்னு யோசிக்கும் போது ஓ அந்த போட்டோக்காக தான் கேட்கறான், நம்ம போன்ல இருந்து யாரோ எடுத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டான் போலன்னு சொல்லி வேகமா போறாங்க. குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. இவங்க அந்த மர்ம நபரோட போன் எடுத்து போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப அப்படியே ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி விளையாண்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட அம்மாவும் அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா ஒரு குறிய மிஸ் பண்ணிடுறாரு. பாத்தீங்களா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க அப்பா அப்படி கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னோட மாப்பிள்ளையும் அப்படி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாரு. அது அவருக்குமே புரியுது, இருந்தாலுமே காமிச்சுக்காம அமைதியா இருக்காரு. ஆனா ஹீரோனோட அப்பா கரெக்டா குறி வச்சு அடிக்கிறாரு.
ஹீரோனோட அம்மாக்கு ரொம்பவே போர் அடிக்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கதை பாக்குறாங்க. சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையில டீ எடுத்துட்டு பக்கத்துல போறாங்க. ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல. உடனே எந்திரிக்கிறாங்க. டீ ஹீரோயினோட அம்மா மேலே கொட்டிடுது. சூடா இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பதான் வேகமா வந்து தொடச்சு விடுறாரு டிஷ்யூ வச்சு. அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே ஒரு நியூ பர்சனை நமக்கு காமிக்கிறாங்க. அவர் கழுத்துல தீக்காய மாதிரி ஒண்ணு இருக்கு. ஃபேஸ காமிக்கல. அவர் மீனை வெட்டி ஒரு போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பிச்சு விடுறாரு. சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஓ தனியா இருக்குன்னு சொல்லி மிஸ் பண்றியா என்னைய அப்படின்னு கேட்கும்போது, சீக்கிரமா என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோவை காமிச்சா ஹீரோயினோட போனை வாங்கிட்டு வந்தாருல, அதுல இருக்க சாட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ரீசெண்டா இப்ப அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அவர் கூட சாட் பண்ணிருக்காங்க. அந்த சாட்ல ஒரு போட்டோ இருக்கு. ஒரு ஆர்ஃபனேஜ் முன்னாடி ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் நிறைய குழந்தைங்க இருக்க மாதிரி. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க, யூரி. அதுக்கப்புறம் அந்த சேனல்ல இருக்க கொஞ்சம் பேர் கூட மீட்டிங் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் சொல்ல போறீங்க? சேனல்ல ஆல்ரெடி சால்வ் பண்ணாத கேஸா இருக்கணும்னு கேக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு. அதுல கேஸ் எல்லாம் கிராக் பண்ணிட்டு இருப்பாரு. யூரி தான் சொல்றாங்க, அது எப்படி அவர் செய்வாரு அப்படிங்கும்போது, நான் செய்வனே, நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா, நான் ஒரு ஆர்ஃபன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னாச்சு, நான் கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும்போது, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் வளர்ந்த ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கும். நானுமே டெய்லி போய் அங்கே விளையாடுவேன். என்ன அவன் பார்க்க கொஞ்சம் மான்ஸ்டர் மாதிரி இருப்பான், இருந்தாலுமே நல்லா விளையாடுவான் என் கூட. ரெகுலராக அங்கே போக ஆரம்பிச்ச ஒரு நாள் நாங்கள் போகும்போது உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறம் நாங்கள் போவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக சொல்றாரு. எல்லாருமே ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லாருமே பயந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவர் தான் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்காரு. டைம் முடிஞ்சு மீட்டிங் வருது, நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. பாதிலே விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்துறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பேர் வந்து சங். இனிமேல் அந்த நேம்லயே பாத்திரலாம். இங்க அப்படியே ஹீரோவை காமிச்சா போன்ல அந்த சாட் பார்த்துட்டு இருக்காரு. சங் தான் கூப்பிட்டுருக்காரு, இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை. அதுக்காக தான் அவ்வளவு வேகமா கிளம்பி வந்திருக்காரு. ஹீரோ பார்த்ததுமே நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிட்ட போறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னால எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் பண்ண முடியல, ஒரிஜினல் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்னோட பெஸ்ட் நீ கொடுக்குற, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்துட்டு வராரு. வெளியில வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது யூரி மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கட்டும், லஞ்ச் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் போட்டுட்டாரு. அப்படியே ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினும் சங்கும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சங் தான் பரிமாறிட்டு இருக்காரு. இந்த ட்ரிங்க்ஸ் கொடி அப்படின்னு சொல்லி வைன்லாம் ஊத்தி கொடுக்குறாரு. அப்ப அங்க யூரி என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்க எல்லாமே டேபிள் தான் இருக்கா, ரூம் மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல சொல்றாங்க. சரி பரவாயில்ல, அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது ஹீரோயினை பாக்குறாங்க. நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பாக்குறாங்க, இவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி. உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சங் தான் சொல்றாரு, நாங்க ரெண்டு பேருமே காலேஜ் ஒட்டுக்காக தான் படிச்சோம், நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் அங்க போய் உட்கார்றேன், என்னோட கெஸ்ட் வருவாங்க, அவர் வந்தா ரொம்ப ஒரு மாதிரி பாக்காதீங்க, அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அப்படியே எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஐடியாவே இருந்திருக்காது. சரி அப்படின்னு தலையாட்டிக்கிறாங்க. ரொம்பவே குஷியா போய் டேபிள்ல உட்கார்றாங்க. அவங்க கெஸ்ட் வருமே, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்டே பாக்குற மாதிரி பண்ணிடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டா வந்து இவரு கிட்ட போகாம ஹீரோயின் கிட்ட ஸ்டாப் ஆகுறாரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் என்னடா பேசுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. எல்லாருக்குமே ஷாக். இங்க அப்படியே கட் பண்ணி பார்க்க தான் காமிக்கிறாங்க. விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது. எல்லாருமே வேகமா வந்து பார்த்தா வெளியே ஃபயர் ஆக்சிடென்ட். ஹீரோட ஆபீஸ்க்கு யார் வந்தாங்களோ அவங்க தான் கண்டிப்பா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. பார்க் சுத்தி பாக்குறாரு. அங்க ஒருத்தர் சந்தேகப்படபடியா நிக்கிறாரு. உடனே துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவரு வேகமா ஓடுறாரு. இவர் விடுற மாதிரியே இல்ல, பின்னாடியே போய் பிடிச்சிடுறாரு. 4 பேருமே ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சங் அவரோட பிளேட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஹீரோயினுக்கு எடுத்து கொடுக்குறாரு. இது ரொம்பவே நல்லா இருக்கும், சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுமே சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஜெல்லஸ் ஆகிடுது. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பாக்குறாங்க. உனக்கு சீ ஃபுட்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது சங் பதில் சொல்றாரு, ஆமா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோயினை தான் கேட்டிருப்பாரு. ஹீரோக்கு அப்படியே கடுப்பாகுது. யூரியும் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒட்டுக்கா படிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எப்படி ஹீரோயினை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு நாள் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அவ வந்தா, அதனால தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அங்க சைன் லாங்குவேஜ்லயே உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லு, நம்ம வேற டேபிளுக்கு போயிடலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு இதை பார்க்க டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு சைன் லாங்குவேஜ்லாம் நல்லா தெரியுது, நீங்களும் டிரான்ஸ்லேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் டாக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என் மேல இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லி அவர் விளையாட்டு கேட்கிறாரு. ஆனா ஹீரோ தயங்கவே இல்ல, ஆமா இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் இவரு என்னடா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க.
உடனே அங்க வந்து எந்திரிக்கிறாங்க. தெரியாம ட்ரிங்க்ஸை தள்ளி விட்டுறாங்க. சங் தான் பார்த்து அப்படின்னு சொல்லி கிளீன் பண்றாரு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பாக்குறாங்க. அவர் பார்க்கவே மாட்டேறாரு. இவங்க தனியா பேசலாம் அப்படிங்கறக்காக தான் சிக்னல் கொடுக்கறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ திரும்பவே மாட்டாரு. யூரி தான் திரும்புறாங்க. என்னாச்சு நீங்க கேட்கும்போது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுக்கு போயிடுறாங்க. இங்க ஹீரோக்குமே அப்ப கால் வருது. அட்டன் பண்றதுக்காக அவருமே தனியா வர்றாரு. பார்க் தான் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவங்கள நாங்க பிடிச்சிட்டோம். அவன் தான் நம்ம ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இருக்காது. ரெண்டு பேருமே ஒரே ஆளா இருந்தா இவன் நின்று இருக்க மாட்டான், ஓடி இருப்பான். இவன் சும்மா ஃபயரை பத்த வச்சுட்டு அதுல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து ரசிக்கிற ஒருத்தனா தான் இருப்பான். இவனா கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாரு. பார்க்குமே யோசிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அப்ப அங்க ஹீரோயின் வராங்க. அவனோட போனை வாங்கி டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இங்க வந்த, என் போனை ஹேக் ஆயிருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து மெசேஜ் பத்தி தானே வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் எதுக்காக வரணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது என்னையும் அவனையும் நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எதுக்காக சந்தேகப்படணும் அப்படின்னு கேக்குறாரு. அவன் உண்மையாவே நல்லவன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே போனை பிடிங்கிடுறாரு. அவனை பத்தி உனக்கு அவ்வளவு நல்லா தெரியுமா, நல்லவன் சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் தர. என்னையும் தான் உனக்கு 20 வருஷமா தெரியும். என்னை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும்? நானும் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சேன். ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நிறைய இருக்கு. எங்க நீ என்னை பத்தி சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் பார்த்துட்டே நிக்கிறாங்க. என்னைய பத்தி முழுசா உனக்கு தெரியாது, உன்னை பத்தி முழுசா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா டேபிளுக்கு வராரு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்ப வேண்டியது இருக்கு, நான் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்கும்போது சங் நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, அவனோட பிசினஸ் கார்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. ஏதாவதுனா வாங்க அப்படின்னு சொல்லி இவருமே வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வேகமா வராங்க. எனக்குமே ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ஒர்க் கொடுக்குற ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. அவங்க கீழே தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க என்னதான் குழந்தை மாதிரி பீப்புளா ஓதிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அமைதியா உட்காந்துருக்காங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னடா வச்சிருக்காங்கன்னு பார்த்தா பிரசிடென்ட் ஆஃபீஸில் சைன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டராக போகிறக்கான ஃபார்ம் வச்சிருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு மட்டும் நீ போயிட்டனா எங்க ஒர்க்குக்கு போனாலும் உன்னை வேண்டான்னு சொல்லாமல் எடுத்துக்குவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சு, உனக்கு பிடிச்சவங்க இருக்கான்ல, உன்னோட க்ரஷ் தானே அவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் சைன் லாங்குவேஜ் கத்துக்கும் போதும் அதை பிராக்டிஸ் பண்ணும்போதும் ஹீரோவோட வீடியோ தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி அங்க போனா டெய்லி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னோட ஹஸ்பண்ட் நான் சாகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கு எப்படி அது தெரியும்னு கேட்கும்போது என் முன்னாடியே சொன்னாரு அவளை கொன்றுங்கன்னு சொல்லி, இன்னும் அவ உயிரோட தான் இருக்காளான்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லயே சொல்றாங்க. அட உனக்கு இது புரியலையா, இதுதான் உண்மையான லவ். நம்ம உண்மையா ஒருத்தர் லவ் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் பேசுவாங்க. இன்னும் நீ சாகலையான்னு கேட்பாங்க, என் உயிரை வாங்க வந்திருக்கேன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேற மாதிரி ஒரு டிரெக்ஷன்ல சொல்றாங்க. யோசிக்கிறாங்க என்ன இவங்க புதுசா ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்க அப்படியே ஹீரோ காமிச்சா பார்க் கூட தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதனால அவன் கொஞ்சம் பயந்துருப்பான். எப்படி ரியாக்ட் ஆகுறான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருமே சரி நான் ட்ராக் பண்றதுக்கு புதுசா எல்லாமே செட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இவனை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அதாவது சங்கோட கார்டை கொடுக்குறாரு. அவரை பார்த்ததுமே ஓ இவரா, இவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இவர் நிறைய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஹெல்த் டிப் நிறைய சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் நடுவுல ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எதனால ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெலஸா கேக்குறாரு. மேபி அவரோட உடம்புனால இருக்கலாம்னு சொல்லும்போது என்ன உடம்புக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவர் ஜிம்முக்குலாம் போய் ரொம்பவே ஃபிட்டா இருப்பாரு, இங்க பாருங்கன்னு சொல்லி வீடியோல போட்டு காமிக்கிறாரு. அதே மாதிரி ஆக்ஷன் வேற பண்ணி காமிக்கிறாரு. அவனுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கும் கூட இந்த மாதிரி வெட்டியான வேலை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எல்லாமே ஜெலஸ்ல தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோனை காமிச்சா யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. அந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப பார்க்கிங் லாட்ல இருந்து கார் வந்துருது. உங்க கார் வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்லவும் வேகமா போய் ஏறிக்கிறாங்க. எப்பவும் போல அந்த எஃப்எம் ஒர்க் ஆக மாட்டேது, என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கேரேஜோட ஷட்டர் தானா க்ளோஸ் ஆகுது. ஹீரோனுக்கு பயமாகுது. பார்க்கிங்கோட ஸ்பேஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்காக ஃப்ளோரா கட்டுவாங்கல்ல, எலிவேட்டர் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காரா வரும்போது தானா அப்படியே மேல போயிட்டே இருக்கும். எம்டி பேஸ்ல நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதுவுமே. ஹீரோனோட கார் அப்படியே மேல போயிட்டே இருக்கு. ஹீரோனுக்கு ரொம்பவே பயமாகிடுது. ரேடியோ வேற தானா மாறிக்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டே உட்காந்துருக்காங்க. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. அப்ப மறுபடியுமே அந்த ஷட்டர் ஓபன் ஆகுது. செக்யூரிட்டி தான் வராரு. சாரி மேம் நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சேன், நான் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது இது அந்த கிட்னாப்பரோட
வேலை தான்னு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. 10 மணி ஆக போகுது. சரி ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இவன் என்ன பண்றான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது இங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வெளியே வரும்போது எங்க போற அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல கடை வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வாங்கணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஐஸ்கிரீமும் ஒயினும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீ கிளம்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டுக்கு போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பவும் போல டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக உனக்கு ஹீரோயின் வேணும், நான் அவளை டைவர்ஸ் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஹீரோ லாஜிக்கா கேக்குறாரு. ஹீரோயின் கிட்ட இதுக்கு பதிலே இல்ல. டைவர்ஸ் தானே பண்ண சொல்றேன், நீ உண்மையா லவ் கூட பண்ணல, அப்புறம் எதுக்காக யோசிக்கிற, இதனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதுக்காக ஹீரோயின் வேணும், உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் ஹீரோயினை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒன்னும் அவளை உண்மையா லவ் பண்ணல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, அவளை வெட்டினாலே அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதனால உனக்கு என்ன லாபம்னு நான் கேட்கறேன் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோயின் மறுபடியும் யோசிக்கிறாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு. நான் அவளுக்கு தேவையான பொருள் வாங்க வந்திருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இனிமேல் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்காக இவன் இப்படி பண்றான், ஒரு டைவர்ஸ் தானே கேட்கறேன், அதை கொடுத்தா என்ன ஆகிற போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு பொறையேறிடுது. அப்படி உனக்கு டைவர்ஸ் கொடுத்தா என்னோட பேரெல்லாம் கெட்டு போயிடும்ல அப்படின்னு சொல்றாரு. ஓ இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸ்ல ஒட்டிருக்க ஐஸ்கிரீம் தொடச்சு விடுறாரு. ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகிடுது, அவருக்குமே லைட்டா ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே அப்படியே திரும்பிக்கிறாரு. அந்த ஒர்க்கை பத்தி பேசியிருந்தல அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக நான் அங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ அங்க இருந்தா சேஃபா இருப்ப, என்னோட பின்னாடி நின்று நீ எப்பவும் போல டிரான்ஸ்லேட் பண்ண அது போதும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக நான் உங்க பின்னாடி இருக்கணும், நான் பின்னாடி இருந்தேன்னா என்னோட ஃபேஸ் பேருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறையவே கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இதை நான் கரெக்டா பண்ணிடுவேன், என்னை விட யாருமே பெர்ஃபெக்டா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஹீரோ ஒரு வாட்டுக்கு போய் ரூம்ல படுத்துறாரு. ஹீரோயினுமே பின்னாடியே போறாங்க. வா வந்து படு அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. கோவப்படாம வந்து படு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்க. சரி வரலையா விடு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்றாரு. இவங்க லைட் ஆன் பண்ணி விடுறாங்க. மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணா மறுபடியும் ஆன் பண்றாங்க. அட என்னதான் பிரச்சனை உனக்கு, ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி பயப்படுறியா, இத்தனை வருஷம் கூட தானே இருந்தா, ஏதாவது பண்ணணும்னா அப்பவே பண்ணிருப்பேன்ல அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. ஓ ஒருவேளை நீ ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி பயப்படுறியா, நீ பண்ணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முறைக்கிறாங்க. ஓ மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாடுக்கு படுத்துக்கிறாரு. ஹீரோயினுமே வேகமா வந்து தலகாணியை பிடிங்கிட்டு அவங்க படுத்துக்கிறாங்க பக்கத்துல. ஹீரோ சிரிச்சுட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாரு. ஹீரோயின் ஆப்போசிட் சைட்ல திரும்பி படுக்கிறாங்க. இப்படி படுக்காத ரூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பார்த்தே திரும்பி படுக்கிறாங்க. அந்த கிட்னாப்பர் என்னோட ஆபீஸ்க்கே வந்துட்டான், அவன் கண்டிப்பா வீட்டுக்குமே வருவான், இதுவே சேஃப் கிடையாது நமக்கு, இன்னைக்கு நிம்மதியா தூங்குங்க, நீயே கிட்னாப் பண்ண அன்னைக்கு நடந்த எதையுமே ஞாபகம் வச்சுக்காத, எல்லாத்தையுமே மறந்துரு, ஒரு கனவா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே ஃபீலிங்ஸோட பாத்துட்டு இருக்காங்க. நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாரு. ஹீரோயின் பாத்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தூங்கிடுறாங்க. ஹீரோ பாத்துட்டே இருக்காரு. சரி நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு எஞ்சி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிக்கிறா, உடம்பெல்லாம் கொஞ்சம் காயமா இருக்கு. பக்கத்திலேயே அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது எதுக்காக நீ உயிரோட வந்த, அப்படியே செத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு பயமாகிடுது. அழுக ஆரம்பிக்கிறா. அழுகாத, உன்னோட சவுண்ட் வெளியே கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறா. உன்னோட அப்பாவோட அப்பாவுக்கு பேச முடியாது, அது மட்டும் இல்லாம அவரோட பையன் இறந்துட்டாரு, அந்த சோகத்துல அவர் இருக்காரு. இப்ப அவர் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டா மட்டும்தான் நம்ம அவர் கூட இருக்க முடியும், அதனால இனிமேல் நீ பேசவே கூடாது, நீ ஊம மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு நடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீ பபிள்ஸா மாறுற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதை மீன் பண்றாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கிளியரா காமிக்கல. இது வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன வயசு ஹீரோயின் தான். இது அப்படியே அவங்களுக்கு கனவா வருது. அழுதுட்டே எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. நர்ஸ் அவரை வீல் சேர்ல வச்சு வெளியே கூப்பிட்டு வராங்க. கிளைமேட் ரொம்பவே சில்லா இருக்கு, நான் போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. அப்ப யாரும் அந்த வீல் சேரை பிடிச்சி தள்ளிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வாக்கிங் ஸ்டைல பார்த்தா உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுன்னு சொல்லி இங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஹீரோவை பார்த்தா அவங்க ஆபீஸ்ல யாரோ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவை யாரா கூப்பிட்டு போறான்னு பார்த்தா அந்த மீனை வெட்டி ஒரு போட்டோ எடுத்திருப்பார்ல, அவர் கழுத்துல கூட தீக்காயம் மாதிரி இருந்திருக்கும், அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. கோட்டெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஹீரோயின் அவங்க அப்பா நினைச்சு அட்டன் பண்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது ஓ நீங்க எடுத்துட்டீங்களா, உங்ககிட்ட தான் போன் இருக்குன்னு சொல்லி எனக்குமே தெரியும், அதை எதுக்காக யூஸ் பண்றீங்க, உங்க ஹஸ்பண்டை தான் மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு நான் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு சிரிப்பு வந்துருது. டைவர்ஸா,
ஏன் டைப் மாதிரி தெரியுறீங்க, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கால் பேசுறத நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் போனை வாங்குறதுக்காக வந்துருவேன். இந்த கால் பேசுறத நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கையை ஓபன் பண்ணி காமிச்சா கையெல்லாம் பல்லா இருக்கு. இதுக்கு மேலையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. அங்க போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வேகமா உள்ள போய் அவங்க அப்பா பாக்குறாங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகலை, ஆனால் அவரை வெளியே யார் கூட்டு போனாங்கன்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பக்கத்தில் பல்லெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இது அவரோடது இல்லை அப்படின்னு சொல்லவும் தான் இவங்களுக்கு உயிரே வருது. அப்படியே உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே கண்ணை முழிச்சிடுறாரு. சுற்றி ஆள் இருக்கனால இவங்களால பேச முடியல, கன்னத்தில் மட்டும் கை வச்சுட்டே உட்காந்துருக்காங்க. இவர் அந்த கிட்னாப்பர் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த கால் பண்ணுறத நிறுத்திடாத, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போ போலீஸ் ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ எஃப்எம் எப்பவும் போல தானா மாற ஆரம்பிக்குது. இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்ப அந்த கிட்னாப்பர் ஞாபகம் வருது. அவர் அந்த பல்லெல்லாம் காமிச்சிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவும் வாமிட் வந்துருது. வேகமா கதவை ஓபன் பண்றாங்க. உடனே போலீஸுமே சைட்ல நிப்பாட்டுறாங்க. இறங்கி வாமிட் பண்ணிடுறாங்க. அப்படியே உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. போலீஸுமே சரி ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு போலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடி ஒரு காரு நிறைய போலீஸ் போர்ஸோட வருது. யாரா அது அப்படின்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் பயப்படுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வராரு. வந்து இறங்குமே அவங்க சல்யூட்ல வைக்கிறாங்க. நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க, இப்ப நீங்க கிளம்புங்க, நான் கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் இவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தூக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிராமா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.